வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கிடைக்காததால் ஹோட்டல்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவர் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ், சொல்லுங்க, வணிக ரீதியான சிலிண்டர் கிடைக்காததால் ஹோட்டல் தொழில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கும் நிலையில் அவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிஷ்மா உமா, ஈரான் நாட்டில் தொடர்ந்து தங்களோட போர் நடைபெற்று வருவதன் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய எரிவாயு என்பது வராத காரணத்தினால் தற்போது இந்தியா முழுவதும் ஒரு தட்டுப்பாடு என்பது எரிவாயுவுக்கு எழுந்துள்ளது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் என்பது இந்தியா முழுவதுமே தற்போது தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு ஹோட்டல் நிறுவனங்களும் சமையல் கலைஞர்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயுள்ளார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 3வது நாளாகவும் அதே போன்ற ஒரு நிலைமை என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வணிக பயன்பாட்டிற்காக வரக்கூடிய சிலிண்டர் முற்றிலுமாக ஹோட்டல் மற்றும் சமையல் கலைஞர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த சிலிண்டர் என்பது வழங்கப்படாத காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தற்போது மருத்துவமனை மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் அந்த வணிக சிலிண்டர் என்பது அந்த எரிவாயு என்பது தற்போது வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்காக உள்ளார்கள். நாம் நேற்றே பார்த்தோம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. மேலும் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் தற்போது அந்த வணிக சிலிண்டர் என்பது அந்த ஹோட்டலுக்கு வழங்கப்படாத காரணத்தினால் பல்வேறு உணவு பண்டங்களை தயாரிப்பதில் பெரும் சிரமமாக உள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் பலர் இதுபோன்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளார்கள். ஏனென்றால் பல்வேறு திருமண மண்டபத்திற்கு கூட இந்த வணிக சிலிண்டர் என்பது பயன்பாட்டிற்கு வழங்கப்படாத காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தற்போது நம் நெல்லை சந்தையில் உள்ள ஒரு ஹோட்டல் பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக எப்போதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய அந்த ஒரு தனியார் ஹோட்டல் என்பது தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து வணிக சிலிண்டர் என்பது ஹோட்டலுக்கு வழங்கப்படாத காரணத்தினால்தான் தற்போது இது போன்ற ஒரு அவர்களால் அந்த உணவு பண்டங்களை தயாரிக்க முடியாத சூழ்நிலையாகவும் இருந்து கொண்டு வருகிறது. ஏன்னா தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த ஹோட்டல் உரிமையாளர் ராம்குமார் நமக்கு அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக பல்வேறு வணிக சிலிண்டர் என்பது விநியோகம் செய்யப்படாமல் ஹோட்டல் தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது, இல்லை நீங்க நம்மளோட திருநெல்வேலியில் என்ன மாதிரி நிலைமை? ஒரு பற்றாக்குறை அந்த மாதிரி வர்த்தக சிலிண்டர்களுக்கு இருப்பது உண்மைதான். ஆனால் இன்று வரையில் 10 தர வேண்டிய இடத்தில் ஒரு 3, 4 அப்படி தந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த நேரத்தை கம்மிப்படுத்தி தயாரிப்பு பொருட்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் ரொம்ப சூஸியான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதியை அவாய்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சிக்கன நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறோம். சீக்கிரமாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். காணப்படவில்லை என்றால் எங்களை நம்பி இருக்கும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அன்றாடம் பயணிகள் இருக்கிறாங்க, இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படும். குறிப்பாக இப்போ ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அடுத்த கட்டமாக மின் அடுப்புகளை நோக்கி நாங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை தொடர்ந்து இதே போன்ற ஒரு நிலைமை நீடித்தால் ஹோட்டல் தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? மின் அடுப்புக்கு ஒரே நாளில் மாறுவது என்பது சாத்தியமே இல்லாதது. அவ்வளோ மின் அடுப்புகளுடைய அவைலபிலிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இல்லை. ஸோ திடீரென ஒரு மாற்றம் புதிய எரிபொருளுக்கு மாறுவதெல்லாம் சாத்தியமில்லை. ஸோ இந்த பிரச்சனை சீராக்கப்பட வேண்டும், அதுதான் ஒரே தீர்வு. குறிப்பாக தமிழகத்தில் இது போன்ற ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்டு வருவங்களோ, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களை சுற்றியுள்ளவங்களும் எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க? குறிப்பாக இப்போ நம்ம திருமண மண்டபத்திற்கு சிலிண்டர் வழங்கப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிட்டாங்க. இதே போல் சமையல் கலைஞர்கள் தனியாக வீட்டு செய்வங்களுக்கும் இது போல் கமர்ஷியல் சிலிண்டர் அவங்களுக்கு வழங்கப்படல. இதனால் எவ்வளோ பாதிப்பு வரும் தொழிலாளர்கள்? சார், சமையல் கலைஞர்கள் லைக் ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ஸில் பாதிப்புகள் வரலாம். இப்போ இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃபுட் ஸ்டால்ஸ் ஆகட்டும், இல்லை ட்ரெயின் உள்ளே வர்ற உணவாகட்டும், எது தயாரிக்கணுமானாலும் இன்னைக்கு எரிபொருள் கேஸ் தான் பிரைமரி சோர்ஸாக இருக்குது. ஸோ எல்லாராலையும் உடனே எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இதெல்லாம் ஒரு நாளில் கன்வெர்ட் பண்ணவும் முடியாது. விறகடுப்புக்கு மாறுறது அப்படிங்கிறதும் ஒரு நாளில் சாத்தியமில்லை. ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியாது. ஸோ அதை கற்றுக்கொள்ள ஒரு அவகாசம் கூட இன்றைக்கி இல்லாத சூழ்நிலையில் உடனே மாறணும் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ இது சின்ன தொழில் செய்பவர்கள், வீட்டில் இருந்து தொழில் செய்பவர்கள் இருந்து பெரும் நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாமே பாதிப்புக்குள்ளாக இருக்குது.
குறிப்பாக உங்களோட ஹோட்டல் வந்து ஐக்ரோன் பக்கத்தில் இருக்குது. குறிப்பாக அங்கே அரசு மருத்துவமனையை சுற்றி இப்போ நேற்றே நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கடைகள், டீ கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா குறிப்பாக சிலிண்டர் இருந்து அவங்களுக்கு நோயாளிக்கு தேவையான கஞ்சி உள்ளிட்ட உணவுப் பண்டங்களும் கிடைக்காம இருக்கதா சொல்கிறாங்க. இந்த நிலைமை அங்கே நீடிக்கிறதா, இல்லை அங்கே உள்ள அரசு மருத்துவமனை சுற்றி உள்ள பகுதியில் எப்படி இல்லையா? கண்டிப்பாக இந்த நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. அங்கங்கே சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை. சிலருக்கு 2 கிடைக்கிற இடத்துல 1 கிடைக்குது. ஸோ எரிபொருள் முழுமையாக கிடைக்காம பாதி அளவு, கால்வாசி அளவு கிடைக்கும்போது தொழில் செய்ய முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இப்போ பார்த்தீங்களா, படிப்படியாக அந்த எரிவாயு கிடைப்பதில் பல்வேறு சிக்கல் இருப்பதாக நாடு முழுவதும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்த கட்டமாக ஹோட்டல் தொழிலுக்குள்ள என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? மத்திய அரசோ மாநில அரசோ என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும், இல்லை உங்களுக்கான என்ன வசதிகள் செய்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கு? எங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் உடனடியாக கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் எங்களுக்கான தீர்வாக இருக்க முடியும் தற்போதைக்கு. மற்றபடி ஒரு மின்சாதன எங்களுக்கு மாறுறதோ இல்லைன்னா வேற ஒரு விறகு அடுப்புகளுக்கு மாறுறதோ வந்து எங்களுக்கு கால அவகாசம் தேவை. ஏன்னா எங்களுடைய கிச்சன் வந்து ஸ்பேஸ் ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்மியான இடத்துல தான் எங்களுடைய அடுப்பங்கரையை நாங்கள் அமைச்சிருப்போம். திடீர்னு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸில் வைக்க வேண்டிய கிச்சனை ஒரு சின்ன இடத்துல ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது நடக்காது. ஸோ இப்போதைய உடனடி தேவை எங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் தான். பெரும்பாலான இப்போ ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கும் போது மின்சார அடுப்புகளை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தயார், ஆனால் எங்களுக்கான மானியம் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நாங்கள் ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்கணும்னா, எங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உணவு பண்டங்கள் கொடுக்கணும்னா எங்களுக்கான மானியம் என்பது வழங்கப்பட வேண்டும். உங்களோட கோரிக்கை என்ன? ஒரே மாதிரி அதே மாதிரி புதிய எரிபொருளுக்கு மாற வேண்டும் என்றால் இப்போ சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பவர்களுக்கு மானியம் இருக்கிறது. இதுபோல எங்களுக்கும் மானியம் ஏதாவது கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினால் அது போன்ற ஒரு புதிய மாற்றத்துக்கு மாற நாங்களும் தயாராக இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து இது போன்ற கமர்ஷியல் எரிவாயு கிடைப்பதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு வருது. அடுத்த என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? குறிப்பாக நீங்கள் பல ஆண்டுகளாக அந்த ஹோட்டல் தொழில் ஈடுபட்டு வரீங்க. பல இடங்கள் பெங்களூர்லாம் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்படுகிறது. ஏன்னா சிறிய சிறிய வியாபாரிகளும் இப்போ மூடிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக? அடுத்த கட்டம் மின்சாரத்தை நோக்கி போவது தான் தீர்வு. திடீர்னு சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்து விறகடுப்பு இதெல்லாம் வந்து பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அடுத்தவங்களுக்கும் இடைஞ்சலாக போயிடும். அதனால மின்சார அடுப்புகள் தான் அடுத்த கட்ட தீர்வு. உமா, நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். அவர் தெரிவித்தது போலவே தொடர்ந்து தங்களுடைய ஹோட்டல் தொழில் என்பது முழுக்க அவர்களுக்கான எரிவாயு மூலமாக தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே மின்சாரம் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அந்த அடுப்புகளை பயன்படுத்துவதற்காக தமிழக அரசு என்பது மானியம் வழங்கப்பட வேண்டும். இதற்கு மத்திய அரசுக்கும் தனது பொறுப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் மேலும் அந்த ஹோட்டல் நடத்துவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அவரோட கோரிக்கையாக உள்ளது. உமா, விரிவான விவரங்களுடன் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.